கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் ஆகி பல ஆண்டுகளாக எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, குழந்தை இல்லை, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி தர வேண்டும் என்று அநேக ஜெபித்து வருகிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் நீங்கள் யாரானாலும், ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகி இன்னுமாகி கூட உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் நிச்சயமாக வேண்டுதல் செய்யுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பாருங்கள், இது குறித்து வேதம் சொல்வது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன சொல்றார்? மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டிருந்தார். அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தாள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரர்களே, ஒருவேளை நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி உண்டாகலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அழகான ஒரு ஆண் குழந்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு தேவன் அற்புதத்தை கட்டாயம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஆமென். அன்பு பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவின் அற்புதம் அதிசயம் செய்யும். யாரெல்லாம் என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவை இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. விசேஷமாய் அந்த குறிப்பாய் திருமணமான பிள்ளைகள் கர்த்தாவே கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிப்பார்களானால் அந்த கர்ப்பத்தின் கனியை தந்து இப்படி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். எப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. ஆமென்.